ஸ்ரீகிருஷ்ண வைபவம்னு கொடுத்துருக்கோம். நீரோ ராமனை பற்றியே பேசிட்டு இருக்கீர், தலைப்பு மறந்து போச்சா அப்படின்னு கேட்டார்கள். அவர் சொன்னார், தலைப்பை மறந்துட்டு பேசுகிற பேச்சாளன் அல்லேன், எனக்கு நன்னா தெரியும், என்ன தலைப்புங்கிறது நன்னா தெரியும் எனக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருங்கோள். என்ன சுவாமி 1 மணி நேரம் 55 நிமிஷம் ஆகிப்போச்சு, இன்னும் இருக்கிறதே 5 நிமிஷம்தான், எப்படி பொறுமையாக இருக்கிறது, இன்னும் நீங்கள் கண்ணன் இடத்துல வரவே இல்லை, ராம வைபவம் தான் பேசிட்டு இருக்கீர். கடைசியில் எப்படி தெரியுமா முடிச்சுட்டார், இதுகாரும் அடியேன் சொன்ன பெருமைகள், ராமனுடைய பெருமைகள் எவ்வகைகள் உண்டோ இவை அனைத்தும் கண்ணனுக்கும் உண்டு, இவ்வளவுதான் கிருஷ்ண வைபவம்னார். வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவா. ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருந்தான். அங்கே எஸ்ஏ ரைட்டிங், கட்டுரை வரைதல்னு கொடுப்பா பாருங்க. அதில் பசுவை பற்றி ஒன்று, மரத்தினுடைய பயன்கள்னு ஒன்று, பசுமாட்டினுடைய பயன்கள், மரத்தினுடைய பயன்கள், இது ரெண்டுத்துல எதனா ஒன்று கேட்கப்படும். ரெண்டுத்துல எதனா ஒன்று தான் கேட்பா. இந்த பையன் என்ன பண்ணிவிட்டான், பசுமாட்டை பற்றி நன்னா படிச்சுன்னு போட்டான். ஆனால் அவனோட போதாத வேளை அங்கே மரத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டா. அதுக்காக நமக்கு தெரிஞ்சதானே எழுத முடியும், மரத்தை பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியல. பசுமாட்டை பற்றி நன்னா படிச்சுன்னு வந்திருக்கான், மொத்தத்தையும் எழுதிட்டான். பசுமாடு பால் கொடுக்கறது, அது தயிர் மேலே ஆறுது, அதுக்கு மேலே அதுலேருந்து ஏடு எடுத்தோன்னா வெண்ணெய் நெய், மொத்தத்தையும் எழுதிவிட்டான். கடைசியில் முடிச்சான் பாருங்க, தலைப்பு என்ன, மரத்தினுடைய பயன்பாடுகள்னு மேலே இருக்கு. பசுமாட்டை கொண்டு கட்டுவதற்கு மரம் பயன்படும், இதுவே மரத்தினுடைய பயன்பாடு, முடிச்சுட்டான். இப்போ பராசர பட்டர் பண்ண உபன்யாசம் அப்படித்தான் இருக்கு. முழுக்க 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 ராமனை பற்றி சொல்லிட்டு கடைசியில் கண்ணனை பற்றி ஒரு வார்த்தை, இதெல்லாம் கண்ணனுக்கும் உண்டுன்னு சொல்லி முடிச்சிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ராமரை தவிர வேற யாருமே தெரியாதுங்கிறது தேறுகிறது.